வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீல் மேக்கர் கீமா மசாலா. சோயா நகெட்ஸ்னு கடைகளில் கிடைக்கிது இல்லையா, அதை வச்சு ஒரு மின்ஸ்டு கிரேவி ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சைட் டிஷ் ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வருது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு முதல் ஸ்டெப் என்னென்னா, நம்ம இந்த சோயாவை ஊற வச்சுக்க போகிறோம். 150 கிராம் சோயாவை நான் வெந்நீர் குத்தி ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 1.5 மணி நேரம் கழித்து அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு வெறும் சோயாவை மட்டும் எடுத்து நான் மிக்சர் ஜாரில் போட்டுக்கிறேன். மிக்சர் ஜாரில் சேர்த்தோன்னே இந்த சோயாவை நம்ம பல்ஸ் பண்ணிக்க போகிறோம். அது நம்மளுக்கு நர ஒரு மிக்சர் கிடைக்கும். அதை அப்படியே ஓரமாக வச்சுடுங்க. அடுத்து நம்ம கிரேவி பேஸ் ரெடி பண்ணிடலாம். கிரேவி பேஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் முழு கரம் மசாலா, அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்துட்டு வாசனை வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இந்த எண்ணெயில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை சாட்டே பண்ணிக்கோங்க. சும்மா 1-2 பீசஸ் ஆஃப் முழு கரம் மசாலா சேர்த்தா போதும், நிறைய சேர்க்காதீங்க. வெங்காயம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயை கீறி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 3 தக்காளியை நல்லா பொடியாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறோம். தக்காளி நல்லா வெந்து குழையணும், அது வரைக்கும் நீங்கள் சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. இந்த எண்ணெயிலே தக்காளி குக் ஆகட்டும். தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்கு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திங்கன்னா தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரம் வெந்துடும், உங்களுக்கு தக்காளியும் நல்லா குழஞ்சி வரும். தக்காளி வெந்ததுக்கப்புறம் ஒரு பாதி கேப்சிகமாக தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். கேப்சிகம் சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக நான் ரொம்ப சேர்க்கல, ஒரு பாதி தான் சேர்த்துருக்கேன். கேப்சிகம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கலாம், அதாவது மல்லித்தூள். கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1.5 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்ததுனால நான் 2 டீஸ்பூன் காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி மட்டும் சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு மீடியம் காரம் கிடைக்கும், ப்ளஸ் நம்ம கிரேவிக்கு நல்ல கலரும் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகா பொடி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த சோயாவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரைச்சி வச்ச அந்த சோயா சேர்த்ததுக்கப்புறம் இந்த மசாலாவோடு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா சோயா ட்ரையாக இருக்கும், நம்மளுக்கு அப்போ தான் கிரேவி கிடைக்கும். உங்களுக்கு இது ட்ரையாக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லை நல்லா கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்ந்ததுக்கப்புறம் இந்த சோயாவும் மசாலாவும் பைண்ட் ஆகிறதுக்காக ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க. இல்லைனா சோயா தனியாகவும் மசாலா தனியாகவும் இருக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அணைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி அந்த எண்ணெயில் சேர்த்துருங்க. இப்போ இந்த எண்ணெயை நம்ம கொதிக்கிற கிரேவியில் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் கசூரி மேத்தியை கசக்கிட்டு இதில் சேர்த்துருங்க. கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணும்போது கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஒரு பாதி லெமன்லேருந்து ஜூஸை மட்டும் புழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலக்கிட்டிங்கன்னா நம்மளோட கிரேவி ரெடி. சோயாவை மட்டும் கொஞ்சம் முன்னாடியே ஊற போட்டுட்டிங்கன்னா நம்மளோட கிரேவி ரொம்ப சீக்கிரமாகவே ஈஸியாக ரெடி ஆகிடும். இந்த கிரேவியை நீங்கள் தோசை கூட, சப்பாத்தி கூட, ரைஸ் கூட, பராட்டா கூட சாப்பிட்லாம். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது, ஏன்னா சோயாவில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.